திருப்பூர் கருமாரம்பாளையம் பின்னலாடை நிறுவனத்தில் சாய கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கியதில் வடமாநில இளைஞர்கள் 4 பேர் பலியாகியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கதிர்வேலிடம் கேட்கலாம். கதிர்வேல், விஷவாயு தாக்கி 4 தொழிலாளர்கள் பலியான சம்பவம் எப்படி நிகழ்ந்தது? அவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள்? விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது திருப்பூர் கருப்பங்கவுண்டம்பாளையம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பின்னலாடை சார்ந்த சாய தொழில் ஏற்றும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இது வழக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் விடுமுறை தினம் என்பதால் அந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்களை கொண்டு துணிகளை சாயமேற்றிய பிறகு அந்த சாயத்தண்ணீர் வெளியேறும் தொட்டியினை சுத்தம் செய்யும் பணிக்கு தொழிலாளர்கள் வந்துள்ளனர். ஒரு வார காலமாக தேங்கியிருந்த சாய கழிவுகளை ஞாயிற்றுக்கிழமை சுத்தம் செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது. அதே போல் இன்றும் அந்த தொட்டியை சுத்தம் செய்வதற்காக வடமாநில, அதாவது அசாம் மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் தொட்டியை நீக்கிய போது ஒரு வாயு தாக்கி அதில் ஒருவர் தொட்டிக்குள் விழுந்துள்ளார். இதை பார்த்ததும் மற்ற 3 பேர் அவரை காப்பதற்காக மீண்டும் தொட்டிக்குள் இறங்கிய போது சம்பவ இடத்திலேயே அந்த 3 பேரும் உயிரிழந்தனர். மேலும் ஆபத்தான நிலையில் ஒருத்தர் திருப்பூர் அரசு மருத்துவமனை கொண்டு வரும் வழியில் உயிரிழந்தார். குறிப்பாக இந்த திருப்பூர் சாயமேற்றும் தொழில் பலவாக விரிந்துள்ளது. இந்நிலையில் இன்று அந்த கருப்பங்கவுண்டம்பாளையத்தில் உள்ள அந்த நிறுவனத்தில் சாயமேற்றும் தொட்டி சுத்தம் செய்யும் போது தொழிலாளர்கள் 4 பேர் இறந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 4 பேர் தொழிலாளர்களுமே அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் தில்வர்ஸ் உசேன், பரூக் அகமது, அன்வர் உசேன், அபு ஆகியோர் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கதிர், இந்த சம்பவம் பத்தி காவல்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் நடத்தி வரும் விசாரணை பத்தி சொல்லுங்க. அதாவது இந்த விஷவாயு தாக்கி 4 பேர் இறந்த சம்பவத்தை அடுத்து உடனடியாக காவல்துறையினர் 4 பேர் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் வேலை செய்த மேலும் ஒரு 4 பேருக்கு கண்ணெரிச்சல் ஏற்பட்டுள்ளதால் அவர்களும் உடனடியாக முதற்கட்ட சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனை அழைத்து வந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற ஏற்கனவே அப்பகுதிகளில் சாயமேற்றும் தொட்டிகளை சுத்தம் செய்வதற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பல்வேறு விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. தற்போது அந்த நிறுவனத்தில் அந்த விதிமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளதா அல்லது வேற ஏதேனும் நிகழ்ந்துள்ளதா என்பது குறித்து தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது குறித்து தற்போது முதற்கட்ட விசாரணையாக அந்த தொட்டி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உத்தரவின் பேரில் அடிக்கடி சுத்தம் செய்யப்பட்டு வருகிறதா அல்லது கடந்த சில நாட்களாக அது மூடப்பட்டே இருந்ததால் அந்த விஷவாயு தாக்கி இருக்குமா என்ற சந்தேகத்தின் பேரிலும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர்.